கடமையான தொழுகையை நம்ம தொழாமல் உறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஃமினான நம்ம ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக 5 வேளை ஒரு நாளைக்கு தொழுகணும் அப்படிங்கிறது நம்முடைய இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளை. இது ஃபர்து, கட்டாய கடமை அப்படின்னு சொல்லலாம். இந்த கடமையை நம்ம ஒரு நேரம் விட்டால் கூட நம்ம பெரும் குற்றங்களுக்கும் பெரும் தண்டனைகளுக்கும் உரியவர்களாக ஆவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலும் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஃமினுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே இந்த 5 நேர வக்துடைய தொழுகைகள் மட்டும்தான். இதை குறித்து ஒரு நிகழ்வை சமூரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. புகாரி அப்படிங்கிற நூலில் ஒரு மனிதருடைய தலை நசுக்கப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கனவுல பார்க்குறாங்க. அப்போது ஏன் இந்த மாதிரி அவருக்கு நடக்குதுன்னு கேட்கும்போது, அவர் குர்ஆனை கற்று அதை புறக்கணித்து கடமையான தொழுகைகளை தொழாமல் உறங்கியவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதனுடைய நிலை குறித்து இந்த கனவுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.